ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா தான் இருப்பீங்க. இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சமையல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுவும் அன்டைமில் இரவு நேரத்தில் காட்டு சமையல் ஒன்று பண்ண போகிறோம். அந்த சமையலுக்கு தான் நானும் என்னுடைய மகளும் வந்து உள்ளி உரிச்சிட்ருக்கோம். நைட்டு ஒரு 12:00 டைமில் வந்து சமைச்சு, அதுவும் வந்து மட்டன் கறியும் புரோட்டாவும் சமைச்சு சாப்பிட போகிறோம். அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறோம். நானும் என்னுடைய மகளும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சின்ன உள்ளிலாம் உரிச்சு வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அடுப்பு வைக்கக்கூடிய லொக்கேஷன் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி நாங்கள் சமைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, விறகு அடுப்பில தான். அதுக்கு முன்னாடியே நம்ம தேங்காயெல்லாம் பார்த்திங்கன்னா, கேஸ் அடுப்பில கொஞ்சம் வறுத்து வச்சுட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, 1 கிலோ மட்டனை சூப்பரா அழகா வாஷ் போட்டு தண்ணியில அழகா நீட்டா இயற்கையான ஒரு வாழை தோட்டம் பக்கத்தில வந்து நீட்டா நாங்கள் கழுவி எடுத்தாச்சு. கழுவி எடுத்த பிறகு அந்த மட்டன் பார்த்திங்கன்னா, கொஞ்சம் பெரிய பெரிய துண்டா இருந்துச்சு. அதனாலயே கட் பண்ணிக்கலான்ட்டு கட் பண்ணிட்டோம். கட் பண்ணிவிட்டு நானும் சமையலுக்கு ரெடி ஆகிட்டேன். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு மாமரத்தில் ஒரு மாங்காய் காய்ச்சிட்டு இருந்துச்சு. சரி செங்கல்லாம் எடுத்து அடுப்பை ரெடி பண்ணி வச்சுருவோன்ட்டு, நான் அடுப்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 9 செங்கலை வச்சு அடுப்பை ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, கீழே வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்தனால தோண்டலான்ட்டு கொஞ்சம் அடுப்பு பக்கத்தில் கீழே கொஞ்சம் தோண்டி பார்த்தோம். ஆனால் தோண்ட முடியல. ஆனால் அடுப்பு கொஞ்சம் ஹைட்டாக தான் இருந்துச்சு. அழகாக இருந்துச்சு. இதுக்கிடையில் என்னோடய மகா பார்த்திங்கன்னா, அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் எண்ணெயெல்லாம் எடுத்து விளையாடிக்கிட்டே இருந்தா. சரி நம்மளும் சீஞ்சட்டியை வச்சு சமையலை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஓலை வந்து பறைக்கி அந்த ஓலையை வந்து விறகடுப்பில் சமைக்கிறனால அந்த ஓலையை வச்சு தீப்பெட்டி வச்சு தீயெல்லாம் பற்றி அடுப்பை ஜோராக கொழுந்து விட்டு எரிய வச்சாச்சு. எரிய வச்சதும் பார்த்திங்கன்னா, நீட்டாக சின்ன உள்ளிலாம் போட்டு பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டு நீட்டாக வதக்கிட்டு இருந்தோம். தீ வந்து கம கமன்னு இறங்கிச்சு. நேரம் பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 12 மணி இருக்கும். அப்பவும் பார்த்திங்கன்னா, என்னுடைய மகள் தூங்காமல் அந்த டைம்லேயும் ஒரே விளையாடிக்கிட்டே இருந்தா, எப்போ சமையல் ரெடி ஆகுன்ட்டு. அதுக்கப்புறம் என்னுடைய மகளும் சமையல் பண்ண வந்துட்டா. நாங்கள் சமையல் பண்ணது மாதிரி என்னுடைய மகளும் பார்த்திங்கன்னா, அந்த கரண்டி அப்பையெல்லாம் எடுத்து சமையல் பண்ணக்கு ரெடி ஆகிட்டா. நீட்டாக நாங்கள் சமையல் பண்ணிக்கிட்டே இருந்தோம். எப்போ உள்ளி வசங்கும், அடுத்த ப்ராசஸ் எப்போ பண்ணலான்ட்டு பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச தக்காளி பழம் 2யுமே நம்ம போட்டு வந்து மீண்டும் நம்ம வதக்கி வச்சுட்டுருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, தீ ஜோராக எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து தென்னை மட்டைகள், குதம்பு பாலெல்லாம் நிறைய கிடச்சிச்சு. அதை வச்சு நம்ம தீ போட்டுட்ருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, மட்டனை வந்து அந்த உள்ளி கூடால மிக்ஸ் பண்ண ஆரம்பித்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுட்ருந்தோம். மட்டன் ஏற்கனவே நல்லா சாப்பிட்டா வேக வச்சு வச்சுருந்தோம். அதை வந்து நல்லா அந்த சட்டியில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த மசாலாவை வந்து உள்ளே போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் இன்னொரு பக்கத்தில் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா, வத்தல் பொடிலாம் வறுத்து வச்சுருந்தோம். ஏன்னா வத்தல் பொடி வறுத்து போட்டால் தான் அந்த இறைச்சி கலர் வந்து ரெட் கலரில் வரும். அப்படியே கொஞ்ச நேரம் மட்டனை வேக விட்டுட்டு நாங்கள் அப்படியே சும்மா செல்லை நோண்டிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே இருந்தோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா, வந்து பார்க்கும்போது மட்டன் கொஞ்சம் நல்லா வெந்திருந்து. அந்த டைமில் பார்த்திங்கன்னா, மசாலாலாம் ஊற்றி மறுபடியும் தீயை போட்டு நல்லா கொதிக்க வச்சு, அதுக்கப்புறம் வறுத்து வச்சுருந்த வத்தல் பொடியும் நம்ம போட்டு கிண்டி பார்த்துட்டு இருந்தோம். உரைப்பு பத்துமான்ட்டு போட்டுக்கிட்டே இருந்தோம். ஆனால் உரைப்புலாம் சூப்பராக ஜம்முன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை மரம் இருந்துச்சு. அந்த கருவேப்பிலையில அப்படியே கருவேப்பிலைய பறித்து, அப்படியே தண்ணி விட்டு கழுவி, அப்படியே இறைச்சில தூக்கி அப்படியே போட்டாச்சு. மட்டன் வந்து கம 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 கமன்னு கொதிக்கிறது உங்களுக்கே தெரியும் வீடியோல. அதுவும் அன்டைமில பண்ணுறது ரொம்பவே ஒரு தனி சுகம், ஒரு ஃபீலு. அதுக்கப்புறம் பக்கத்தில இருக்கக்கூடிய வாழை மரத்தில வந்து 2 வாழை இலை, தழுவு இலை அறுத்தாச்சு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, வாழை இலையில சாப்பிட்டா தான் அது ஒரு நல்ல ஒரு ஃபீலா இருக்குதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மட்டன இறக்கக்கூடிய டைம் ஆயாச்சு. இறக்கியும் வச்சாச்சு. அதுக்கப்புறம் சிட் அவுட்ல இருந்துச்சு. சும்மா வாங்கி வச்சிருந்த ஒரு 10 புரோட்டாவ அப்படியே பிச்சு சும்மா உதறி போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தயிர் உள்ளி நம்ம வந்து நம்மளே ரெடி பண்ணி வச்சிருந்தோம். ஏன்னா, இறைச்சி வச்சாலே தயிர் உள்ளி இல்லாம சாப்பிடுறது வந்து அது ஒரு நல்லா இருக்காது. அதனால ஒரு 3 அப்ப தயிர் உள்ளிய அப்படியே தூக்கி இலையில வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மட்டன் பார்த்தாலே தெரியும். நாக்கு ஊரும். அவ்வளோ தூரத்துக்கு சும்மா சூப்பரா அழகா வந்துச்சு. அப்படியே மட்டனையும் அந்த தயிர் உள்ளியும் மிக்ஸ் பண்ணி அப்படியே எடுத்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, அதுவும் அன்டைமில காட்டு சமையல் பண்ணுறதுங்கிறது அது ரொம்பவே ஒரு சூப்பரா இருந்துச்சு. அழகா இருந்துச்சு. உங்களுக்கும் இந்த வீடியோ இதேபோல சமையல் வீடியோ வேணும்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.